படிப்பாங்க. ஸோ ஆடியோக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பாங்க. தமிழில் வந்து ஒரு தமிழ் பசங்க கிளாஸில் ஒரு 3-4 பேர் இருந்தாலே வந்து அதுவே அபூர்வம். அந்த மாதிரி தான் இருந்தது என்னோட காலேஜ். அதுக்கப்புறம் 3 வருஷம் நான் கஷ்டப்பட்டு படித்தேன். படித்து முடிச்சதுக்கப்புறம் டென் டெக்னாலஜிஸில் வந்து பிளேஸ் ஆனேன். என்னோட ஃபஸ்ட் இன்டர்வியூ ரவுண்ட்லேயே வந்து நான் கிளியர் பண்ணிவிட்டு நான் பிளேஸ் ஆனேன். டெல்லில் பிளேஸ் ஆகிட்டு இதான் என்னோட ஷார்ட் ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரைக்கும். அதுக்கப்புறம் ஸோ இதுதான் நானும் இங்கே தான் இருந்தேன். உங்களை மாதிரி தான் இருந்தேன் நானும். என்னால் முடிஞ்சதுன்னா அவங்க எல்லாராலையும் கண்டிப்பாக முடியும். நீங்களும் வந்து ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வந்து லைஃப்பில் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க எல்லா இயரும். டீச்சர்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் சொல்கிறது என்னென்னா, அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணாலே லைஃப்பில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிடலாம். நான் வந்து சில அவங்க சொன்ன சில வார்த்தைகளை நான் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் வந்து நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு வந்து ரீசன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து எப்படி ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உங்க மேலே நம்பிக்கை வைங்க, நல்லா படிங்க. ஸோ டீச்சர்ஸ் சொல்கிறத கேளுங்க, டீச்சர்ஸ்க்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சது வந்து, இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து எல்லாருக்கும் வந்து காமனாக இருக்குது. எல்லாருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஒரு டேர்ம் வந்து ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் வந்து ரீசெண்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆட் பண்ணியிருக்காங்க. அது பேர் என்னன்னா பிரைன் ராட். அப்படின்னா என்னன்னா, நீங்கள் வந்து மொபைல் ஃபோனில் வந்து ஷார்ட் ஃபார்ம், அதாவது ரீல்ஸ் இருக்குல்ல, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், அதை வந்து எவ்வளோக்கு அதிகமான நேரம் வந்து கன்சியூம் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களோட காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ்னா ஒரு விஷயத்து மேலே படிப்பு மேலே இல்லை, எந்த ஒரு விஷயத்து மேலேயும் உங்களால் அதிக நேரம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து கம்மியாயிடும். திங்க் பண்ணுறது கிளியராக திங்க் பண்ண முடியாது. மெமரி ரிட்டென்ஷன் வந்து உன்னால ஒரு விஷயம் படிச்சுன்னா அதை வந்து மைண்டில் வச்சுக்க முடியாது. படிப்புன்னு இல்லை, ஜென்ரலாக ஒரு விஷயத்த நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும்னா கூட அதை வைக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு 6th படிக்கிற பையன் நேச்சுரலாகவே டேலண்டாக இருக்கான், எல்லாத்தையும் ஈஸியாக கேட்ச் பண்ணிப்பான். அப்படின்னா இப்போ அவனுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் ஒரு 45 மினிட்ஸ் வந்து இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறதோ இல்லை யூடியூப்ல வந்து ஷார்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறதோ அவனோட ஹேபிட்டாக இருக்கு. ஸோ 3 வருஷத்துக்கு அப்புறம் அவன் என்ன ஆவானா, 3 வருஷத்துக்கு அப்புறம் அவனே நினைச்சாலும் அவன் படிச்சது வந்து அவன் மைண்ட்ல நிற்காது. ஏன்னா அவனோட எபிலிட்டிஸ் ஃபுல்லாகவே கம்மியாயிரும். அதுக்கு வந்து காரணம் வந்து இதுதான். இது வந்து டூம் ஸ்க்ரோலிங்னு சொல்லுவாங்க. உன்னோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மியாயிரும். உன்னால ஒரு விஷயத்துக்கு மேலே கண்டிப்பாக ஃபோக்கஸே வைக்க முடியாது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுங்க, ஆனால் வந்து இது வந்து ஒரு ஹேபிட்டா ஸ்க்ரோல் பண்றது வந்து ஒரு ஹேபிட்டா இருக்கக்கூடாது. அக்கேஷனலா யூஸ் பண்றீங்கன்னா யூஸ் பண்ணுங்க. ஆனா ஒரு ஹேபிட்டா இருந்துச்சுன்னா வந்து எவ்வளவு ஸ்கில்ஸ் இருந்தாலும் எவ்வளவு நேச்சுரல் எபிலிட்டி இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ரெடியூஸ் ஆயிடும். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சது.